உங்கள் உடலில் இப்போது ஒரு சிலிர்ப்பு வருகிறதா? முதுகுத்தண்டில் ஒரு வெம்மை தெரிகிறதா? தியானம் செய்யும் போது திடீரென்று உடல் அதிர்கிறதா? கோவிலில் நிற்கும் போது மட்டும் கண்கள் நிரம்புகிறதா? இந்த கேள்விகள்ல ஒன்றாவது ஆம் என்றால் நிறுத்துங்கள், இந்த வீடியோவை வேற நேரத்துல பார்க்கலாம் என்று வையாதீங்கள். இப்போதே கேளுங்க. ஏனென்றால் இந்த சிலிர்ப்பு ஒரு விபத்து இல்லை, இது ஒரு விழிப்பு. உங்களுக்குள் 1000 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சக்தி இப்போது கண்விழிக்கின்றது. அந்த சக்தியின் பெயர் குண்டலினி, சிவனின் சக்தி, உங்கள் உடலிலேயே இருக்கும் சக்தி. அது இப்போது விழித்திருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இது தெரிவதில்லை. தெரிந்தாலும் என்னவென்று புரிவதில்லை, புரிந்தாலும் என்ன செய்வதென்று தெரிவதில்லை. இந்த மூன்றையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை கேளுங்கள். என்றால் நடுவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். அது கேட்டால் உங்கள் உடல் மீண்டும் சிலிர்க்கும். உங்கள் ஆத்மா ஒரு புதிய நிலைக்கு தாவும். ஆனால் அதற்கு முதலில் குண்டலினி என்றால் என்னவென்று புரிய வேண்டும். கோவையில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 52. வாழ்நாள் முழுக்க கோவிலுக்கு போவார், பூஜை செய்வார். ஆனால் ஒரு நாள் கோவிலில் நின்றிருந்தார். திடீரென்று முதுகில் ஒரு சூடு. வெறும் சூடு மட்டும் இல்லை, ஒரு ஒளி போல், ஒரு மின்சாரம் போல் முதுகுத்தண்டிலிருந்து மேலே ஏறியது. தலையை தொட்டது. அந்த நொடியில் அவர் அழ ஆரம்பித்தார். ஏன் அழுகிறார் என்று தெரியவில்லை. நிறுத்த முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தார். 1 மணி நேரம். பிறகு ஒரு அமைதி வந்தது, இதுவரை அனுபவிக்காத அமைதி. வீட்டிற்கு திரும்பினார். ஆண்டிலிருந்து அவரின் வாழ்க்கை மாறியது. நோய்கள் குறைந்தன, கோபம் போனது. மற்றவர்களோடு இருக்கும்போது ஒரு அன்பு வந்தது. இதுவரை பார்க்காத ஒரு அழகு எல்லாவற்றிலும் தெரிந்தது. என்ன நடந்தது அவருக்கு? குண்டலினி விழித்தது. சரி, குண்டலினி என்றால் என்னவென்று இப்போது சொல்கிறேன். குண்டலம் என்பது சுருள், குண்டலினி என்பது சுருண்டி இருக்கும் சக்தி. ஒரு பாம்பு சுருண்டு தூங்குவது போல நம் முதுகுத்தண்டின் அடியில், மூலாதாரத்தில் ஒரு சக்தி சுருண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது. பிறந்ததிலிருந்தே தூங்குகிறது. பெரும்பாலான மனிதர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் சிலருக்கு விழிக்கிறது. ஏன் சிலருக்கு மட்டும்? ஏனென்றால் சிலர் தயாராக இருக்கிறார்கள். சிலரின் நேரம் வருகிறது. உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ வந்திருக்கிறது என்னால் உங்கள் நேரம் வந்திருக்கிறது. வேதங்கள் என்ன சொல்கின்றன? ஆதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞை, சகசிரார 7 சக்கரங்கள். முதுகுத்தண்டில் ஒவ்வொன்றும் குண்டலினி சக்தி இந்த 7 படிகளிலும் ஏறுகிறது. ஒவ்வொரு படியும் ஒரு விழிப்பு, ஒவ்வொரு விழிப்பும் ஒரு மாற்றம். 7வது படி தொட்டால் சிவனோடு இணைவு. அதுவே முக்தி, அதுவே சமாதி, அதுவே எல்லா ஞானிகளும் பேசும் அந்த அனுபவம். ஆனால் இது வெறும் மதம் மட்டுமல்ல, இது அறிவியலும் கூட. நரம்பியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதுகுத்தண்டில் ஒரு நரம்பு மண்டலம் இருக்கிறது. அது வேகஸ் நரம்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நரம்பு மண்டலம் செயல்படும் பொழுது மூளையில் ஒரு விசேஷமான ரசாயனம் சுரக்கிறது. டிஎம்டி என்று சொல்வார்கள். அந்த ரசாயனம் சுரக்கும் போது மனிதன் வேறு அனுபவங்களை அனுபவிக்கிறான். ஞானிகள் தியானத்தில் அனுபவிப்பதும் இதுதான். குண்டலினி விழிக்கும் போது இந்த நரம்பு மண்டலம் தீவிரமாக செயல்படுகிறது. உடல் சிலிர்க்கிறது, மனசு விரிகிறது, ஆத்மா விழிக்கிறது. இதை கேட்கும் போது ஒரு சந்தேகம் வரலாம், இது என்னுக்கு நடக்குமா என்று. நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் தெரிய வேண்டும். குண்டலினி விழிப்பு நடக்கும்போது முதலில் அது மிகவும் சுகமாக இருக்காது. சிலருக்கு திடீரென்று அழுகை வரும், சிலருக்கு ஒரு பயம் வரும், சிலருக்கு உடல் நடுங்கும், சிலருக்கு வெம்மை வரும். இவையெல்லாம் சரியானவை. இவை குண்டலினி சுத்திகரிக்கும் அறிகுறிகள். பழைய அடுக்குகள் உதிர்கின்றன, புதிய நிலை வருகிறது. இப்போது முக்கியமான விஷயம், குண்டலினி விழிப்பின் அறிகுறிகள் என்னென்ன? நான் பட்டியல் சொல்கிறேன். ஒவ்வொன்றும் கேட்கும்போது இது என்னுக்கு நடக்கிறதா என்று கவனியுங்கள். முதல் அறிகுறி, திடீர் சிலிர்ப்பு. எந்த காரணமும் இல்லாமல் உடல் சிலிர்க்கும். குளிர் இல்லை, ஆனால் சிலிர்க்கும். பக்கவாட்டில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வரும். இந்த சிலிர்ப்பு பெரும்பாலும் முதுகில் ஆரம்பித்து மேலே ஏறும். சில நேரம் தலை உச்சியை தொடும். அந்த நொடியில் ஒரு நிறைவு வரும், ஒரு அமைதி வரும். 2வது அறிகுறி, தியானம் செய்யும் போது திடீரென்று உடல் தன்னாலேயே அசையும். யாரும் தள்ளவில்லை, ஆனால் உடல் முன்னும் பின்னும் ஆடும் அல்லது வட்டமாக சுற்றும். இது கிரியா என்று சொல்வார்கள். குண்டலினி சக்தி உடலில் பாயும் போது நடுக்கம் வருகிறது. ஒரு மின்சாரத்தை உடலில் ஓடவிட்டால் என்னாகும்? உடல் அதிரும். அதே போல 3வது அறிகுறி, கோவிலில் நிற்கும் போது மட்டும் திடீரென்று கண்கள் நிரம்பும். ஏன் என்று தெரியாது. யாரோ வலிக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை, ஆனால் கண்கள் நிரம்பும். இது ஆத்மாவின் அழுகை. அது சிவனை அடையாளம் கண்டுகொள்கிறது. வீட்டிலிருந்து கிளம்பிய குழந்தை தன் அன்னையை பார்க்கும் போது அழுவது போல ஆத்மா சிவனை பார்க்கும் போது அழுகிறது. அந்த அழுகை வலி இல்லை, அது விடுதலை. 4வது அறிகுறி, தனிமையில் இருக்க வேண்டும் என்று திடீரென்று ஆசை வரும். கூட்டம் அதிகமாக வெட்கமாக இருக்கும், ஆரவாரம் கஷ்டமாக இருக்கும், அமைதியான இடங்கள் பிடிக்கும். இது ஒரு சின்ன ஆட்டி போல் தெரியலாம், ஆனால் இல்லை. குண்டலினை விழிக்கும் போது ஆத்மா உள்ளே திரும்புகிறது. வெளி சத்தங்களிலிருந்து விலகி உள் அமைதியை தேடுகிறது. இது ஒரு இயற்கையான சரிவு. இதை விட்டுவிடுங்கள். தனிமை வேண்டும் என்றால் தனிமையில் இருங்கள். அந்த தனிமையில சிவன் இருக்கிறார். 5வது அறிகுறி, இது மிகவும் சுவாரஸ்யமானது. சில மக்களை பார்க்கும்போது அவர்களின் வலி நேரடியாக உணர்வீர்கள்.
அவர்கள் சொல்லாவிட்டாலும் தெரியும். ஒரு குழந்தை அழும் முன்னால் உணர்வீர்கள். ஒரு மிருகம் கஷ்டப்படும் போது மனசு கலங்கும். இது ஒரு ஆழமான இணைப்பு. எல்லா உயிர்களிலும் ஒரே சக்தி இருக்கிறது என்று ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த புரிதலே குண்டலினி விழிப்பு. இந்த 5இல் எத்தனை உங்களுக்கு நடக்கிறது? 1 நடக்கிறதா? 2 நடக்கிறதா? 5 நடக்கிறதா? நடக்கின்றன என்றால் தயக்கப்படாதீர்கள். இது ஒரு விசேஷமான தருணம். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த விழிப்பை வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், குண்டலினி விழிக்கும் போது என்ன செய்யக்கூடாது என்று தெரிஞ்சு கொள்வது மிகவும் முக்கியம். என்றால் தவறான வழியில போனால் பிரச்சனைகள் வரலாம். என்ன செய்யக்கூடாது? ரொம்ப வேகமாக போக முயற்சிக்க கூடாது. சிலர் ஒரு வீடியோ பார்த்துவிட்டு குண்டலினி விழிக்கணும் என்று 1 மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்வாங்க. திடீரென நிறைய சக்தி வரும், மனசு கலங்கும், பயம் வரும். இது குண்டலினி சோர்வு என்று சொல்வார்கள். சக்தி வேகமாக விழித்தால் உடல் தயாரில்லாமல் போகும். ஒரு வலிமையற்ற மரத்தில் வலிமையான காற்று வீசினால் என்னாகும்? முறியும். சக்தி நல்லது, ஆனால் உடல் தயாராக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? படிப்படியாக போக வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு படியிலும் சீர்படுத்தி கொண்டு போக வேண்டும். அதற்கான வழியை நான் இன்றைக்கு சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்கிறேன். குண்டலினி ஏன் விழிக்கிறது? என்ன காரணம்? சிலர் சொல்வார்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் திடீரென்று இப்படி நடக்கிறது என்று. தியானமும் இல்லை, யோகாவும் இல்லை, ஆனால் சிலிர்ப்பு வருகிறது. ஏன்? ஏனென்றால் குண்டலினி விழிப்பு இந்த பிறவியில மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. இது பல பிறவிகளின் ஒரு தொடர்ச்சி. கடந்த பிறவிகளிலே நீங்கள் செய்த தியானம், கடந்த பிறவிகளில் நீங்கள் வைத்த பக்தி, கடந்த பிறவிகளில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு விதை உருவாகி இருக்கிறது. இந்த பிறவியில் அந்த விதை முளைக்கிறது. அது குண்டலினி விழிப்பு. மதுரையில் ஒரு வியாபாரி, வயது 48, கடவுளில் நம்பிக்கை இல்லை என்று சொல்வார். ஒரு நாள் ஒரு விபத்தில் பட்டார். உயிர் போவதற்கு தப்பினார். அந்த நொடியில் ஒரு அனுபவம் வந்தது. உடல் வெளியே போவது போல் தெரிந்தது. ஒரு ஒளி தெரிந்தது. ஒரு குரல் கேட்டது, சிவா என்று. மீண்டும் உணர்வு வந்தது. ஆஸ்பத்திரியில் கண் திறந்தது. அன்றிலிருந்து அந்த வியாபாரியில் மாற்றம். சிவன் கோவிலுக்கு போக ஆரம்பித்தார். தியானம் செய்ய ஆரம்பித்தார். தினமும் உடலில் ஒரு சிலிர்ப்பு வருகிறது என்று சொல்கிறார். என்னவென்று தெரியாது, ஆனால் ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது குண்டலினி. ஒரு விபத்து அவரை விழிப்படையச் செய்தது. சிவன் ஒரு நொடியில் ஒரு மனிதனை மாற்றினார். சரி, இப்போது மிகவும் முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். குண்டலினி சக்தியை எப்படி ஆரோக்கியமாக விழிப்படையச் செய்வது? 7 சக்கரங்களும் சீராக செயல்படச் செய்வது எப்படி? நான் இதை 3 கட்டங்களில் சொல்கிறேன். இந்த 3ம் சேர்ந்து செய்தால் குண்டலினி மிகவும் அமைதியாக, ஆனால் சக்தி வாய்ந்து விழிக்கும். முதல் கட்டம், உடல் தூய்மை. குண்டலினி ஒரு வலிமையான சக்தி. அது பாயும் குழாய் சுத்தமாக இருக்க வேண்டும். குழாயில் அழுக்கு இருந்தால் நீர் தடைப்படும். உடல் சுத்தமாக இல்லாவிட்டால் குண்டலினி தடைப்படும். உடல் தூய்மை என்பது என்ன? உணவு, அதிக இறைச்சி, அதிக மசாலா, அதிக புகை, அதிக மது, இவை குண்டலினிக்கு தடை. ஏன்? ஏனென்றால் இவை உடலை கனமாக்குகின்றன. சக்தி கனமான உடலில் மெதுவாக பாயும். கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை குறைத்தால் உடல் இலகுவாகும், சக்தி வேகமாக பாயும். 2வது கட்டம், மனசு தூய்மை. இது இன்னும் முக்கியம். மனசில் கோபம், பொறாமை, வெறுப்பு இருந்தால் குண்டலினி முழுவதும் விழிக்காது. இந்த எண்ணங்கள் ஒரு அடைப்பு, சக்தி வரவிடாத அடைப்பு. இவற்றை எப்படி அகற்றுவது? மன்னிப்பால். யாரையாவது மன்னிக்கவில்லை என்றால் மன்னியுங்கள். இன்றே, இப்போதே மனசில சொல்லுங்கள், உங்களை மன்னிக்கிறேன் என்று. அந்த ஒரு நொடியில் ஒரு அடுக்கு கரையும். குண்டலினி ஒரு இதழ் மலரும். 3வது கட்டம், சாதனை. இது தினசரி நடைமுறை. என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்தது முதல் 5 நிமிடம் படுக்கையிலேயே தொலைபேசியை எடுக்காதீர்கள். கண்களை மூடுங்கள். முதுகுத்தண்டின் அடியில் கவனம் வையுங்கள். அங்கே ஒரு சுருண்டிருக்கும் சக்தி இருக்கிறது. அதை உணருங்கள். சொல்லுங்க 7 என்று. மனசில சொல்லுங்கள் 7 சக்தி, 7 என்று. அவ்வளவுதான். 5 நிமிடம் தினமும். இந்த 5 நிமிடம் என்ன பண்ணுகிறது? குண்டலினிக்கு ஒரு அழைப்பு அனுப்புகிறது. ஒரு வீட்டில் யாரோ தூங்குகிறார்கள். வாசலில் நின்று அழைத்தால் கேட்பார்கள். குண்டலினியும் அப்படித்தான். தினமும் அழைத்தால் கேட்கும், விழிக்கும். மாலையில் ஒரு சிறு தியானம், 10 நிமிடம் போதும். உட்காருங்கள், கண்களை மூடுங்கள். மூலாதாரத்திலிருந்து கவனத்தை மேலே மேலே ஏற்றுங்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் 1 நிமிடம் இருங்கள். சஹஸ்ராரத்தில் கவனம் வைக்கும்போது ஒரு வெண்மை ஒளி கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி சிவன். அங்கே இருங்கள். கொஞ்சம் நேரம் இருங்கள். பிறகு மெதுவாக கண்களை திறங்கள். இரவில் படுக்கும் முன் 1 நிமிடம் மட்டும் முதுகை நேராக வையுங்கள். மூச்சை 3 முறை ஆழமாக விடுங்கள். சொல்லுங்கள், சிவசக்தி என்னில் விழிக்கட்டும் என்று. தூங்குங்கள். தூக்கத்திலும் குண்டலினி வேலை செய்கிறது. இந்த 3 கட்டங்களும் ஒன்றாக நடக்கும் போது என்னாகும்? 1 மாதத்தில் தெரியும். முதல் வாரம் சின்ன மாற்றங்கள். தூக்கம் நல்லா வரும். காலையில புத்துணர்வாக எழுவீர்கள். 2வது வாரம் மனசுல ஒரு தெளிவு வரும். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். 3வது வாரம் அந்த சிலிர்ப்பு அதிகமாகும். உடலில் ஒரு வெம்மை வரும். 4வது வாரம் வாழ்க்கை கேள்விகளுக்கு பதில்கள் வர ஆரம்பிக்கும். இதுவரை தெரியாத விஷயங்கள் தெரியும்.
இதுவரை புரியாத விஷயங்கள் புரியும். இப்போது மிக ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. குண்டலினி விழிப்பு என்பது ஒரு ஒற்றை நிகழ்வு இல்லை, இது ஒரு தொடர்ச்சியான செயல். ஒரு பூவை பாருங்கள், ஒரே நொடியில் மலர்வதில்லை. ஒவ்வொரு இதழும் ஒவ்வொரு நேரத்தில் மலர்கிறது. குண்டலினியும் அப்படித்தான். ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு நேரத்தில் விழிக்கும். ஒவ்வொரு விழிப்பும் ஒரு புதிய நிலை, ஒவ்வொரு நிலையும் ஒரு புதிய வாழ்க்கை. திருப்பூரில் ஒரு ஆசிரியர் 1 வருடமாக தியானம் செய்கிறார். ஒரு நாள் தியானத்தில் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று நெஞ்சில் ஒரு வெம்மை, சுடவில்லை, இதமாக இருந்தது. அந்த வெம்மையில் ஒரு அன்பு வந்தது. யாரோடு என்று தெரியாத அன்பு, எல்லாரோடும் வந்த அன்பு. பாதையில் போகும் அந்நியர் மேலும் அன்பு வந்தது. ஒரு நாய் நடந்து போனாலும் அன்பு வந்தது. ஒரு மரத்தை பார்த்தாலும் அன்பு வந்தது. என்ன விதி என்று ஆச்சரியப்பட்டார். இது அநாகத சக்கரம் விழித்தது. இதயத்தில் இருக்கும் சக்கரம். அங்கே குண்டலினி வந்தது. அன்பின் கதவு திறந்தது. இந்த அன்பு ஒரு முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். இதற்கு மேலே இன்னும் 3 சக்கரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு விழிப்பு, ஒவ்வொன்றும் ஒரு ஆனந்தம். இப்போது ஒரு தியான தருணம். இந்த வீடியோவை கேட்கும் போதே செய்யலாம். கண்களை மூடுங்கள், முதுகை நேராக வையுங்கள், 3 ஆழமான மூச்சு விடுங்கள். இப்போது முதுகுத்தண்டின் அடியில் கவனம் வையுங்கள். அங்கே ஒரு சிவப்பு ஒளி இருக்கிறது. அது குண்டலினி தூங்கிக் கொண்டிருக்கிறது. மெதுவாக அந்த ஒளியை கவனியுங்கள். 1 நொடி, 2 நொடி, 3 நொடி. அந்த ஒளி கொஞ்சம் அதிர்கிறது. கவனம் பட்டால் அது அதிரும். ஒரு தொடுதல் போல அதை உணருங்கள். சிவனின் சக்தி அங்கே இருக்கிறது. ஆரம்பிக்கிறது, விழிக்க ஆரம்பிக்கிறது. கண்களை திறங்கள். அந்த உணர்வு வந்ததா? ஒரு சின்ன அதிர்வு வந்ததா? அது குண்டலினி. அது உணர்ந்தது, கவனம் பட்டது, விழிக்க ஆரம்பித்தது. இப்பொழுது சிவனும் குண்டலினியும் என்ன தொடர்பு என்று பேசலாம். சிவன் ஒரு பக்கம், சக்தி இன்னொரு பக்கம். இரண்டும் ஒன்றே. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. சிவன் அசையாத நிலை, சக்தி அசையும் ஆற்றல். சிவன் வெளிச்சம், சக்தி அந்த வெளிச்சத்தில் இருக்கும் சூடு. இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே உலகம் இயங்கும். இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே வாழ்க்கை பொருள் பெறும். குண்டலினி விழிக்கும் போது நம்மில் இந்த இரண்டும் சேர்கின்றன. சிவமும் சக்தியும் நம்மில் ஒன்றாகின்றன. அந்த ஒன்றாகலே முக்தி, அந்த ஒன்றாகலே ஆனந்தம், அந்த ஒன்றாகலே வாழ்க்கையின் இலக்கு. திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார், குண்டலினி மேலே ஏறும்போது ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒரு தெய்வம் விழிக்கும். கடைசியில் சகசிராரத்தில் சிவன் தெரிவார். அந்த தரிசனமே சாயுஜ்யம். அந்த தரிசனமே எல்லா ஞானிகளும் தேடியது. நீங்களும் அந்த தரிசனத்திற்கு தயாரிருக்கிறீங்களா? இந்த வீடியோவை கேட்கிறீர்கள் என்றால் தயாரிருக்கிறீர்கள். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த சிலிர்ப்பை வரவேற்றுக் கொள்ளுங்கள். இந்த விழிப்பை வரவேற்றுக் கொள்ளுங்கள். குண்டலினிக்கு ஒரு அழைப்பு அனுப்புங்கள். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த சாதனை சொல்கிறேன். 1 வாரம் செய்யுங்கள், வித்தியாசம் தெரியும். காலை எழுந்தது முதல் தரையில் சற்று நேரம் உட்காருங்கள். நிலம் மூலாதாரத்தோடு தொடர்பு கொண்டது. நிலத்தில் உட்காரும் போது மூலாதாரம் ஊக்கமடைகிறது, குண்டலினி அதிர்கிறது. ஒரே ஒரு நிமிடம் தரையில் உட்கார்ந்து கண்களை மூடி சிவா என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். சென்னையில ஒரு நண்பர் இதை பண்ணார். 1 வாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் தெரிந்தது. காலை எழும்போது ஒரு புத்துணர்வு. 1 மாதத்தில் அந்த சிலிர்ப்பு வர ஆரம்பித்தது. 2 மாதத்தில தியானத்தில உடல் தன்னால் அசைய ஆரம்பித்தது. 1 வருடத்தில் அவரின் வாழ்க்கையே மாறியது. என்ன மாற்றம்? கோபம் குறைந்தது, வியாபாரம் வளர்ந்தது, குடும்பம் சீரடைந்தது. ஆனால் அதைவிட முக்கியம், அவருக்கு ஒரு நோக்கம் வந்தது. என்னுக்காக மட்டுமில்லை, மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்று. அந்த நோக்கம் குண்டலினி தந்தது. குண்டலினி விழிப்பு ஒரு தனி மனிதனை மட்டும் மாற்றுவதில்லை, அவரை சுற்றி இருப்பவர்களையும் மாற்றுகிறது. ஒரு விளக்கு எரிந்தால் அறை முழுவதும் வெளிச்சமாகும். ஒரு மனிதன் விழித்தால் அவரை சுற்றி இருப்பவர்களும் கொஞ்சம் விழிப்படைவார்கள். இதனால தான் ஒரு ஊரில் ஒரு ஞானி வாழும்போது அந்த ஊரே மாறும் என்று சொல்வார்கள். நீங்கள் விழிப்படைந்தால் உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் ஊர் மாறும். சிவன் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இப்போது ஒரு ஆழமான தத்துவம். குண்டலினி ஒன்றும் வெளியிலிருந்து வருவதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறது. சிவன் ஒன்றும் வெளியிலிருந்து வருவதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறார். கோவிலுக்கு போவது ஏன்? வெளியில் உள்ள சிவலிங்கம் உங்களுக்குள் உள்ள சிவனை நினைவுபடுத்துகிறது. வெளி என்பது கண்ணாடி, உள் என்பது உண்மை. கண்ணாடியில் முகம் பாருங்கள், அது உண்மையான முகம் இல்லை, ஆனால் உண்மையான முகத்தை நினைவுபடுத்துகிறது. கோவிலும் அப்படித்தான். இந்த புரிதல் வந்தவர்களுக்கு எங்கும் கோவில், ஒவ்வொரு மரமும் கோவில், ஒவ்வொரு மனிதனும் கோவில், ஒவ்வொரு மூச்சும் ஒரு பூஜை, ஒவ்வொரு அடியும் ஒரு வழிபாடு. இந்த விழிப்போடு வாழ்வதே குண்டலினி விழிப்பின் பலன். இப்போது குண்டலினி பயணத்தில் சிவன் என்ன பாத்திரம் வகிக்கிறார் என்று பேசலாம். சிவன் ஆதியோகி, முதல் யோகி, குண்டலினியை விழிக்கச் செய்வதற்கான வழியை காட்டியவர். ஷட்சக்கர ஆராதனம் என்று சொல்வார்கள். 6 சக்கரங்களையும் ஒரே நேரத்தில் ஆராதிக்கும் பூஜை. இதை சிவன் உருவாக்கினார், பார்வதிக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த ஞானம் நம்மிடம் வந்திருக்கிறது. சிவன் பாஸ்பதம் என்ற யோகத்தை உருவாக்கினார். பாசம் என்பது கட்டு, பாஸ்பதம் என்பது கட்டுகளை விடுவிக்கும் யோகம். குண்டலினி எந்த கட்டுகளை விடுவிக்கிறது? அகந்தையின் கட்டு, அச்சத்தின் கட்டு, பொறாமையின் கட்டு, வெறுப்பின் கட்டு. இந்த கட்டுகள் விலகும் போது ஆத்மா சுதந்திரமாகும், சிவனோடு இணையும். அதுவே முக்தி. இந்த முக்திக்கான பாதையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சிலிர்ப்பு அந்த பாதை ஆரம்பித்திருக்கிறது என்பதன் அறிகுறி. இந்த விழிப்பை நம்புங்கள், இந்த பாதையில நடவுங்கள்.
சிவன் முன்னாடி நடக்கிறார், நீங்கள் பின்னால வாருங்கள். ஒரு கடைசி சக்தி வாய்ந்த விஷயம் சொல்கிறேன். குண்டலினி விழித்தவர்களுக்கு ஒரு விசேஷமான அனுபவம் வரும். தியானத்தில் ஆழமாக போகும்போது ஒரு நொடியில எல்லாம் விட்டு போறது போல் தெரியும். நான் என்பது போய்விட்டது போல் தெரியும். வெறும் விழிப்பு மட்டும் இருக்கும். அந்த விழிப்பே சிவன். அந்த நொடியில நீங்களும் சிவனும் ஒன்று. அதுவே சமாதி. அதுவே எல்லா யோகிகளும் தேடியது. இந்த அனுபவம் உங்களுக்கும் வரும். ஒரு நாள் வரும், நிச்சயமாக வரும். ஏனென்றால் சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது. இது தற்செயல் இல்லை. உங்கள் உடலில் சிலிர்ப்பு வந்தால் பயப்படாதீர்கள். அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். குண்டலினி விழிக்கிறது என்று தெரிஞ்சு கொள்ளுங்கள். சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தியானம் செய்யுங்கள். படிப்படியாக போங்கள். ஒரு நாள் சகசிராரத்தை அடைவீர்கள். சிவனை சந்திப்பீர்கள். அந்த சந்திப்பு நிரந்தரமாகும். அதுவே வாழ்க்கையின் இலக்கு. அதுவே ஒவ்வொரு மனிதனும் தேடும் விடுதலை. கீழே கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் உடலில் சிலிர்ப்பு வந்திருக்கின்றா? எந்த நேரத்தில் வருகிறது என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் குண்டலினி விழிக்கட்டும். சிவசக்தி உங்களில் மலரட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி. குண்டலினி பயணம் தொடர்கிறது. இதுவரை நாம் அடிப்படைகளை புரிந்து கொண்டோம். இப்போது ஆழமாக போவோம். யாரும் சொல்லாத சில விஷயங்கள் சொல்கிறேன். குண்டலினி விழிப்பு நடக்கும்போது வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரும்? இதை பட்டியலாக சொல்வது எளிது. ஆனால் 4 கதைகளாக சொல்கிறேன். ஏனென்றால் கதைகள் ஆழமாக போகும். உண்மையை எடுத்துச் செல்லும். ஒரு பெண்மணி, வயது 45, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள். கணவர் விட்டுவிட்டாரு. பிள்ளைகள் தொலைவில். தனிமையாக இருந்தார். ஒரு நாள் ஒரு நண்பர் தியானம் செய்து பாருங்கள் என்று சொன்னார். ஆரம்பத்தில் மனசில்லை. ஆனால் வேற என்ன செய்வது என்று தெரியாமல் ஆரம்பிச்சார். முதல் வாரம் ஒன்றும் நடக்கவில்லை. 2வது வாரம் ஒரு நாள் தியானத்துல திடீரென்று அழ ஆரம்பித்தார். ஏன் என்று தெரியாது. நிறுத்த முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தார். அந்த அழுகையில் பல வருட வலி வெளியே வந்தது. கடைசியில் ஒரு நிறைவு வந்தது. ஒரு இலகுவான உணர்வு வந்தது. அந்த நாளிலிருந்து மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. தனிமை இல்லாமல் போனது. ஏனென்றால் உள்ளே ஒரு தோழன் வந்தான், சிவன். குண்டலினி திறந்த கதவு வழியே சிவன் வந்தார். இந்த கதை என்ன சொல்கிறது? குண்டலினி விழிப்பு முதலில் தூய்மைப்படுத்தும். பழைய வலிகளை வெளியே கொண்டு வரும். அந்த வலி அழுகையாக வரலாம், நடுக்கமாக வரலாம், ஒரு பழைய நினைவாக வரலாம். பயப்படாதீர்கள். அது சுத்திகரிப்பு. ஒரு புண்ணை சுத்தம் செய்யும் போது கொஞ்சம் வலிக்கும். ஆனால் சுத்தமான புண் குணமடையும். சுத்தமடைந்த ஆத்மா விழிப்படையும். ஒரு ஆழமான விஷயம். குண்டலினி விழிக்கும் போது நேரத்தின் உணர்வு மாறும். 1 மணி நேரம் தியானத்தில் போனால் 1 நிமிடம் போனது போல் தெரியும். அல்லது 1 நிமிடம் தியானத்தில் போனால் 1 மணி நேரம் போனது போல் தெரியும். ஏன்? ஏனென்றால் நம் வழக்கமான நேர உணர்வு மனசின் ஒரு கட்டுமானம். குண்டலினி விழிக்கும் போது மனசின் கட்டுமானங்கள் கரையும். நேரம் என்ற கட்டுமானமும் கரையும். அந்த நொடியில் நாம் காலத்தை கடந்த ஒரு நிலையில் இருக்கிறோம். அது சிவனின் நிலை. காலத்தை கடந்தவர் சிவன். அவரோடு இணையும் போது நாமும் காலத்தை கடக்கிறோம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. குண்டலினி விழிப்பு யாருக்கெல்லாம் நடக்கும்? பண்டிதர்களுக்கு மட்டுமா? யோகிகளுக்கு மட்டுமா? பெரிய ஆசிரமங்களில் இருப்பவர்களுக்கு மட்டுமா? இல்ல, யாருக்கும் நடக்கலாம். ஒரு சாலையோர வணிகருக்கு நடக்கலாம். ஒரு வீட்டு தாய்க்கு நடக்கலாம். ஒரு கல்லூரி மாணவனுக்கு நடக்கலாம். ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு நடக்கலாம். சிவன் பேதம் பார்ப்பதில்லை. தயாரான ஆத்மாவிற்கு குண்டலினி விழிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் தேவை. மனித ஆவல். சிவனை அறிய வேண்டும் என்ற ஆவல். ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல். வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஆவல். இந்த ஆவல் இருந்தால் போதும். சிவன் மீதியை செய்வார். நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீங்க. அதாவது இந்த ஆவல் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஆவலை வளர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் ஒரு சிறு தியானம் செய்யுங்கள். சிவனை நினையுங்கள். குண்டலினி விழிக்கும். வாழ்க்கை மாறும். குண்டலினி பயணத்திலே ஒரு விசேஷமான நிலை இருக்கிறது. அது சமாதி என்று சொல்வார்கள். சமாதி என்பது இறப்பு இல்லை. சமாதி என்பது ஒரு விழிப்பின் நிலை. அங்கே என்னவாக இருக்கும்? யோகிகள் சொல்கிறார்கள், அங்க எல்லாம் இருக்கும் அப்படின்று. ஆனா எண்ணும் ஒன்று இருக்காது அப்படின்று. அந்த எல்லாமே சிவன். அந்த எல்லாமே ஆனந்தம். இதை வார்த்தைகள்ல சொல்வது கஷ்டம். ஏனென்றால் வார்த்தைகள் மனசின் கருவிகள். மனசுக்கு அப்பால் உள்ள அனுபவத்தை மனசின் கருவிகளால் சொல்ல முடியாது. ஒரு குருடு பிறந்தவரிடம் சூரியனை பற்றி சொல்வது போல். ஆனால் அவர் கண் திறந்தால் தெரியும். குண்டலினி விழிக்கும் போது அந்த கண் திறக்கும். தெரியும். ஒரு சித்தர் சொன்னார், சிவனை தேடி கோடி ஊர் அலைந்தேன், கடைசியில் உள்ளிருந்தே கண்டேன் என்று. இந்த வரி என்ன சொல்கிறது? சிவன் வெளியில் இல்லை, உள்ளில் இருக்கிறார். குண்டலினி உள்ளே உள்ளது. அதை வெளியே தேடினால் கிடைக்காது. உள்ளே தேடினால் கிடைக்கும். உள்ளே எப்படி தேடுவது? தியானம். ஒவ்வொரு மூச்சும் ஒரு தேடல். ஒவ்வொரு அமைதியான நொடியும் ஒரு தேடல். ஒவ்வொரு கவனமான நிமிடமும் ஒரு தேடல். இந்த தேடல் தொடர்ந்தால் ஒரு நாள் கண்டுபிடிப்பு நடக்கும். குண்டலினி விழிக்கும். சிவன் தெரிவார். இந்த வீடியோவை கேட்கும் நீங்கள் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுங்கள். இன்றிலிருந்து தினமும் 5 நிமிடம். காலையில் எழுந்தது முதல் தொலைபேசியை எடுக்காதீர்கள். கண்களை மூடி முதுகுத்தண்டில் கவனம் வையுங்கள். குண்டலினியை நினையுங்கள். சிவாய சக்தி என்று மனசில சொல்லுங்கள். 5 நிமிடம்.
அவ்வளவுதான். இந்த 5 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். குண்டலினி படிப்படியாக விழிக்கும். சிவன் படிப்படியாக நெருங்குவார். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் குண்டலினி 7 சக்கரங்களிலும் விழிக்கட்டும். சிவசக்தி உங்களில் பூரணமாக மலரட்டும். ஓம் நமச்சிவாய சாந்தி. இந்த குண்டலினி பயணத்தில் ஒரு விசேஷமான நிலை இருக்கிறது. அதை இப்போது பேசலாம். குண்டலினி ஒவ்வொரு சக்கரத்திலும் நிறுத்தும். ஒவ்வொரு நிறுத்தமும் ஒரு விழிப்பு, ஒவ்வொரு விழிப்பும் ஒரு மாற்றம். இந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு விரிவாக பேசலாம். மூலாதாரத்துல குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? பயம் குறையும், நிலைத்தன்மை வரும், வாழ்க்கையில ஒரு நிலைப்பாடு வரும், எதிலும் ஒரு நம்பிக்கை வரும். வேர்கள் இல்லாத மரம் காற்றில் விழும். மூலாதாரம் நம் வேர்கள். இது விழிக்கும் போது நாம் வலிமையான மரமாவோம். சுவாதிஷ்டானத்துல குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? படைப்பு சக்தி வரும், ஒரு கலை வரும், ஒரு ஆசை உருவாகும், ஒரு திட்டம் வரும். வாழ்க்கை தன்னால ஒரு திசையில போக ஆரம்பிக்கும். மணிபூரகத்துல குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? தன்னம்பிக்கை வரும், முடியும் என்று தெரியும். முன்பு பயந்த விஷயங்களை எதிர்கொள்ளலாம் என்று தெரியும். ஒரு தீரம் வரும். அநாகதத்தில் குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? அன்பு பெருகும், மன்னிப்பு வரும், மற்றவர்களின் வலி புரியும், எல்லோரோடும் ஒரு இணைப்பு வரும். விசுத்தியில் குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? உண்மை பேசுவது எளிதாகும். சரியான வார்த்தைகள் சரியான நேரத்தில் வரும். யாரோடாவது பேசும்போது அந்த வார்த்தைகள் நேரடியாக மனசை தொடும். பேச்சில் ஒரு சக்தி வரும். ஆஞ்சையில் குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? உள்ளுணர்வு தீவிரமாகும். நடக்கப் போவதை முன்னால் உணர்வீர்கள். சரியான முடிவுகள் எடுக்க எளிதாகும். ஒரு தெளிவு வரும். சகசிராரத்தில் குண்டலினி விழிக்கும் போது என்ன மாறும்? சிவனோடு இணைவு. வெளி உலகும் உள் உலகும் ஒன்றாகும். நான் என்பது கரையும், எல்லாமே சிவன் என்று தெரியும். அதுவே சமாதி. இந்த 7 நிலைகளும் படிப்படியாக வரும். அவசரப்படாதீர்கள். சிவன் ஒவ்வொரு படியும் சரியான நேரத்தில் திறப்பார். நாம் தயார் இருந்தால் போதும். ஒரு கடைசி கதை. இது என்னை மிகவும் தொட்ட கதை. வேலூரில் ஒரு வயதான விவசாயி. படிக்கவில்லை, யோகம் தெரியாது, சக்கரம் தெரியாது. ஆனால் தினமும் காலையில் வயலில் போவதற்கு முன் சிவலிங்கத்தை வணங்குவார். ஒரு நிமிடம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிட வணக்கம். வாழ்நாள் முழுக்க செய்தார். வயதான காலத்தில் யாரோ கேட்டார், உங்களுக்கு ஏதாவது சிறப்பான அனுபவம் வந்திருக்கிறதா என்று. அந்த பெரியவர் சொன்னார், வந்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வருகிறது. காலையில சிவனை வணங்கும் போது ஒரு சிலிர்ப்பு வருகிறது. அந்த சிலிர்ப்போடு வயல்ல போறேன். பானு புள்ளி திறமை நல்லா இருக்கிறது. இது என்னவென்று தெரியாது, ஆனால் அது மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று. அந்த பெரியவருக்கு குண்டலினி என்ற வார்த்தை தெரியாது, சக்கரம் என்று தெரியாது, ஆனால் அனுபவம் தெரிந்தது. ஒரு நாள் ஒரு நிமிட வணக்கம் வாழ்நாள் முழுக்க அது குண்டலினியை வெளிப்படைய செய்தது. தினசரி சிலிர்ப்பாக வெளிப்பட்டது. இது நமக்கும் சொல்கிறது, பெரிய சாதனைகள் வேண்டியதில்லை. ஒரு சின்ன பழக்கம் போதும். ஒரு நிமிட வணக்கம், ஒரு மூச்சு கவனிப்பு, ஒரு சிவா என்ற நினைவு. இவை போதும். குண்டலினி விழிக்கும். சிவன் வருவார். உங்கள் உடலில் சிலிர்ப்பு வருகிறதா? இப்போது வருகிறதா? இந்த வீடியோ கேட்கும் போது வருகிறதா? அது குண்டலினி விழித்திருக்கிறது, உங்களை அழைக்கிறது. செல்லுங்கள், அந்த அழைப்பிற்கு செல்லுங்கள். சிவன் காத்திருக்கிறார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். கமெண்டில ஒரு வார்த்தை எழுதுங்கள். உங்கள் குண்டலினி அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குண்டலினி விழிக்கட்டும். சிவசக்தி மலரட்டும். ஓம் நமச்சிவாய சாந்தி. குண்டலினி விழிப்பிற்கு சிவன் எப்படி உதவுகிறார் என்பதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். சிவன் ஒரு மகாயோகி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் செய்தவர். அந்த தவம் என்ன? குண்டலினியை 7 சக்கரங்களிலும் நிலைக்கச் செய்வது. ஒவ்வொரு சக்கரத்திலும் சிவன் நிலைத்திருக்கிறார். ஒவ்வொரு சக்கரமும் அவரின் ஒரு வடிவம். நாம் சிவனை வழிபடும் போது ஒவ்வொரு சக்கரமும் தீண்டப்படுகிறது. குண்டலினி ஒவ்வொரு நிலையிலும் விழிக்கிறது. இதனால்தான் சிவன் வழிபாடு குண்டலினி விழிப்பிற்கு சிறந்த வழி, நேரடியான வழி. ஒவ்வொரு ஓம் நமச்சிவாயவும் ஒவ்வொரு சக்கரத்தை தூண்டுகிறது. ந என்பது மூலாதாரம், ம என்பது சுவாதிஷ்டானம், சி என்பது மணிபூரகம், வா என்பது அநாகதம், ஏ என்பது விசுத்தி, ஓம் என்பது ஆஞ்சை மற்றும் சகசிரார. 6 எழுத்துக்கள், 6 சக்கரங்கள். ஒரே மந்திரம் 6 சக்கரங்களையும் தூண்டுகிறது. இதனால்தான் ஓம் நமச்சிவாய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். தினமும் 108 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு அலை. 108 அலைகள். கடலில் 108 அலைகள் வந்தால் கரை எப்படி இருக்கும்? ஆழமாக தோய்ந்திருக்கும். நம் சக்கரங்களும் அப்படித்தான். ஓம் நமச்சிவாய 108 முறை. சக்கரங்கள் ஆழமாக தோய்ந்திருக்கும். குண்டலினி ஆழமாக விழிக்கும். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சி கொடுக்கிறேன். 5 நிமிடம் தினமும் செய்யுங்கள். எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. கண்களை மூடுங்கள். முதுகை நேராக வையுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். இப்போது மெதுவாக ஓம் என்று உள்ளே சொல்லுங்கள். நீட்டி சொல்லுங்கள். ஓம். அந்த ஒலி உடலில் அதிர்வை உருவாக்குகிறது என்று உணருங்கள். தலை உச்சியில் அந்த அதிர்வை உணருங்கள். சகசிரார விரிகிறது என்று கற்பனை செய்யுங்கள். இப்போது நமசிவாய என்று சொல்லுங்கள். அந்த ஒளி முதுகுத்தண்டில் இறங்குகிறது என்று உணருங்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் தொட்டுக்கொண்டு போகிறது என்று உணருங்கள். கடைசியில் மூலாதாரத்தில் நிலைக்கிறது என்று உணருங்கள். மீண்டும் ஓம் நமசிவாய. மேலே ஏறுவது, கீழே இறங்குவது. சிவனும் சக்தியும்
ஆண்டவனும் ஆண்டவியும் இரண்டும் சேர்வது குண்டலினி விழிப்பு. இந்த தியானத்தை 5 முறை செய்யுங்கள். கண்களை திறங்கள். என்ன உணர்ந்தீர்கள்? தலையில் ஒரு இதம் வந்ததா? முதுகில் ஒரு சூடு வந்ததா? உடலில் ஒரு சிலிர்ப்பு வந்ததா? அது குண்டலினி. அது விழித்தது. இந்த தியானம் அதை விழிக்கச் செய்தது. இந்த தியானத்தை தினமும் செய்யுங்கள். 1 மாதத்தில் வித்தியாசம் தெரியும். 3 மாசத்துல வாழ்க்கை மாறும். 1 வருஷத்துல நீங்க மாறி இருப்பீங்க. அந்த மாற்றம் வெளியிலிருந்து தெரியும். முகம் மாறும், கண்கள் மாறும், நடை மாறும், பேச்சு மாறும். ஒரு ஒளி வரும். சிவனின் ஒளி. சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் உடலில் சிலிர்ப்பு வந்திருக்கிறது. அது அவரின் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். குண்டலினி பயணத்தை ஆரம்பியுங்கள். சிவன் முன்னாலே நடக்கிறார். நீங்கள் பின்னால் வாருங்கள். அந்த பயணம் அழகானது. அந்த பயணம் ஆனந்தமானது. அந்த பயணம் சிவமயமானது. இந்த வீடியோவை கீழே யாரோடாவது பகிருங்கள். கமெண்டில் உங்கள் குண்டலினி அனுபவம் சொல்லுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குண்டலினி மலரட்டும். சிவசக்தி விழிக்கட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி. குண்டலினி விழிப்பு என்பது ஒரு பயமில்லை, ஒரு மாயமில்லை, ஒரு மந்திரவாதம் இல்லை. இது ஒரு விஞ்ஞானம். உடலின் விஞ்ஞானம், ஆத்மாவின் விஞ்ஞானம், சிவனின் விஞ்ஞானம். நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளாக இதை ஆராய்ந்தார்கள், அனுபவித்தார்கள், நமக்கு விட்டுச் சென்றார்கள். அந்த மரபை நாம் தொடர்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், குண்டலினி விழிப்பை கூட்ட விரும்புவோர் சில உணவுகளை தவிர்க்கலாம். வேர்க்கடலை, மைதா, அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குண்டலினிக்கு தடையாகலாம். ஏனென்றால் இவை உடலை கனமாக்குகின்றன. ஆனால் இது கட்டாயம் இல்லை. உடலை கவனிக்க ஆரம்பியுங்கள். என்ன சாப்பிட்டால் இலகுவாக இருக்கிறீர்கள் என்று கவனியுங்கள். அந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்கள். இலகுவான உடலில் குண்டலினி வேகமாக விழிக்கும். ஒரு ஆழமான கேள்வி, குண்டலினி விழித்தவர்களுக்கு என்ன சக்திகள் வரும்? சில சித்தர்கள் கூட்டத்தில் யாருக்கோ வலி இருக்கிறது என்று சொன்னார்கள். சில சித்தர்கள் தொலைதூரத்தில் நடப்பதை சொன்னார்கள். இவையெல்லாம் குண்டலினி விழிப்பின் பலன்கள். ஆனால் இவற்றை தேடி போகாதீர்கள். சக்திகளை தேடி போனால் சக்திகள் கிடைக்கலாம், ஆனால் சிவன் கிடைக்க மாட்டார். சிவனை தேடுங்கள். குண்டலினி விழிக்கட்டும். மீதியெல்லாம் தானாக வரும். இந்த வித்தியாசம் மிகவும் முக்கியம். சக்தியை நாடுவது அகந்தை, சிவனை நாடுவது பக்தி. அகந்தையோடு குண்டலினி விழிந்தால் ஆபத்தாகும். பக்தியோடு குண்டலினி விழிந்தால் முக்தியாகும். எனவே எப்போதும் சிவனை நினைத்துக் கொண்டே சாதனை செய்யுங்கள். அவரிடம் சரணடைந்தபடியே போங்கள். திருப்பதியில் ஒரு பக்தர் வாழ்நாள் முழுக்க சிவனை வழிபட்டார். ஒரு நாள் தியானத்தில் ஒரு அசாதாரண விஷயம் நடந்தது. தன்னை மறந்துவிட்டார். வெறும் விழிப்பு மட்டும் இருந்தது. எத்தனை நேரம் அப்படி இருந்தார் என்று தெரியாது. வெளியே வந்தபோது 3 மணி நேரம் கடந்திருந்தது. ஆனால் ஒரு நொடி போனது போல் தெரிந்தது. அந்த அனுபவம் என்னவென்று யாரிடமும் சொல்ல முடியவில்லை. வார்த்தைகள் தோல்வியடைந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிந்தது. எல்லாம் சரியாக இருக்கும் என்று, எல்லாமே சிவன் என்று. அந்த தெரிதல் நிரந்தரமானது. குண்டலினி சகசிராரத்தை தொட்டிருந்தது. சிவன் சந்தித்திருந்தார். இந்த அனுபவம் உங்களுக்கும் வரும். ஒரு நாள் இன்னைக்கு ஆரம்பியுங்கள். தினமும் 5 நிமிடம் ஓம் நமச்சிவாய ஜபம். சிலிர்ப்பை வரவேற்பது. படிப்படியாக 1 வருடம் அந்த அனுபவம் வரும். நிச்சயம் வரும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் உடலில் சிலிர்ப்பு வந்திருக்கிறதா? எந்த நேரத்தில் வந்தது என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குண்டலினி சக்தி 7 சக்கரங்களிலும் விழிக்கட்டும். சிவசக்தி உங்களில் முழுமையாக மலரட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி. குண்டலினி விழிப்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள சிவனின் ஒரு விசேஷமான வடிவத்தை பார்ப்போம். ஆர்த்தநாரீஸ்வரர். பாதி சிவன், பாதி சக்தி, ஒரே உடலில். இது என்ன சொல்கிறது? குண்டலினி விழிவது என்பது நம்மில் இந்த இரண்டும் ஒன்றாவது. நம்மில் உள்ள சிவசக்தி விழிப்பது. ஆண் குணமும் பெண் குணமும் சமன்படுவது. தர்க்கமும் உணர்வும் சேர்வது. செயலும் அமைதியும் ஒன்றாவது. யோகத்தில் இடகலை நாடி மற்றும் பிங்களை நாடி என்று சொல்வார்கள். இடது பக்கம் சந்திர நாடி, வலது பக்கம் சூரிய நாடி. இரண்டும் முதுகுத்தண்டில் சுழற்சியாக போகின்றன. குண்டலினி இந்த இரண்டின் மத்தியில் உள்ள சுஷும்னா நாடியில் ஏறுகிறது. இடகலை மற்றும் பிங்களை சமன்பட்டால் சுஷும்னா திறக்கும், குண்டலினி ஏறும். இடகலை சமன்பட என்ன செய்வது? இடது மூக்கில் மூச்சு சரியாக வருகிறதா என்று கவனியுங்கள். வலது மூக்கில் மூச்சு சரியாக வருகிறதா என்று கவனியுங்கள். இரண்டும் சமனாக வர நாடி சுத்தி என்ற பயிற்சி செய்யலாம். இடது மூக்கை மூடி வலது மூக்கில் மூச்சு இழுங்கள். வலது மூக்கை மூடி இடது மூக்கில் மூச்சு விடுங்கள். இடது மூக்கில் மூச்சு இழுங்கள். இடதை மூடி வலதில் விடுங்கள். இதை 9 முறை செய்யுங்கள். நாடிகள் சமன்படும். சுஷும்னா திறக்கும். குண்டலினி ஏற வழி தயாராகும். இந்த பயிற்சியை காலையில் செய்யுங்கள். ஒரே 1 நிமிடம் 9 முறை. அப்பிறகு 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த அமைதியில் ஒரு இலகுவான உணர்வு வரும். அது குண்டலினி நகர்வதன் அறிகுறி. இப்போது குண்டலினி விழிப்பிற்கு உதவும் சிவனின் ஒரு மந்திரம் பற்றி பேசலாம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மந்திரம் மரணத்தை வெல்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே மரணம் என்பது உடல் மரணம் மட்டுமில்லை. அகந்தையின் மரணம், பழைய நான் என்பதின் மரணம். குண்டலினி விழிக்கும் போது பழைய நான் மரணம் அடைகிறது. புதிய நான் பிறக்கிறது. அந்த புதிய பிறப்பை மகா மிருத்யுஞ்சய மந்திரம் உதவுகிறது. 9 முறை சொல்லுங்கள் தினமும்.
மனசுல சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் ஒரு அடுக்கு அகந்தை கரைகிறது. ஒவ்வொரு முறையும் குண்டலினி ஒரு படி ஏறுகிறது. சோழ மன்னர்கள் காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் குண்டலினி பூஜை என்று ஒரு சிறப்பு வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டில் 7 சக்கரங்களுக்கும் 7 விதமான பூஜை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மலர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மந்திரம். அந்த பூஜையில் பங்கேற்றவர்களுக்கு குண்டலினி விழிப்பு நடக்கும் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை சரியானதே. ஏனென்றால் ஒவ்வொரு சக்கரமும் கவனிக்கப்படும் போது குண்டலினி அங்கே நகரும். இன்றும் நாம் இதை செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சக்கரத்தில் கவனம் செலுத்தலாம். முதல் வாரம் மூலாதாரம், 2வது வாரம் சுவாதிஷ்டானம். இப்படி 7 வாரங்களிலே 7 சக்கரங்கள். ஒவ்வொரு வாரமும் அந்த சக்கரத்தோடு தொடர்பான சிவன் வடிவை வழிபடலாம். ஒவ்வொரு வாரமும் குண்டலினி ஒருபடி ஏறும். இப்போது ஒரு ஆழமான சத்தியம். குண்டலினி விழிப்பு என்பது ஒரு வருடத்தில் நடக்கும் விஷயம் இல்லை. இது ஒரு வாழ்நாள் பயணம். ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்தில் விழிக்கலாம். 20 வயதில் மூலாதாரம் விழிக்கலாம், 30இல் சுவாதிஷ்டானம் விழிக்கலாம், 40இல் மணிபூரகம், 50இல் அநாகதம், 60இல் விசுத்தி, 70இல் ஆஞ்சை, 80இல் சகசிரார. இது ஒரு வாழ்நாள் பயணம். அவசரப்படாதீர்கள். சரியான நேரத்தில் ஒவ்வொன்றும் விழிக்கும். சிவன் நடத்துகிறார். இந்த புரிதலோடு வாழுங்கள். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் குண்டலினி பயணத்தின் ஒரு படி என்று பாருங்கள். கஷ்டங்கள் வரும். அவை மூலாதாரத்தை வலுப்படுத்துகின்றன. உறவு கஷ்டங்கள் வரும். அவை அநாகதத்தை திறக்கின்றன. ஆழமான கேள்விகள் வரும். அவை ஆஞ்சையை திறக்கின்றன. எல்லாமே பயணம். எல்லாமே சிவனின் திட்டம். ஒரு கடைசி ஆழமான விஷயம். குண்டலினி விழிப்பை கொண்டு என்ன நடக்கிறது என்று யோகிகள் சொல்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த 3 சக்திகளும் நம்மில் இருக்கின்றன. படைக்கும் சக்தி, காக்கும் சக்தி, மாற்றும் சக்தி. குண்டலினி விழிக்கும் போது இந்த 3ம் விழிக்கின்றன. நம்மள படைக்கும் திறன் வருகிறது. நாம் படைக்கிறோம். ஒரு கலை, ஒரு திட்டம், ஒரு வாழ்க்கை. அதை காக்கும் திறன் வருகிறது. நிலைத்திருக்கும் திறன், கஷ்டங்களிலும் நிலைக்கும் திறன், மாற்றும் திறன் வருகிறது. தேவையற்றதை விடும் திறன், புதிதை வரவேற்கும் திறன். இந்த 3 திறன்களோடு வாழ்வதே குண்டலினி விழிப்பின் பலன். இந்த 3ஓடு வாழும் மனிதன் ஒரு முழுமையான மனிதன். சிவனின் கருவி. இந்த முழுமையான வாழ்க்கை உங்களுக்கும் சாத்தியம். இன்றைய ஆரம்பியுங்கள். 5 நிமிட தியானம், ஓம் நமச்சிவாய ஜபம், சிலிர்ப்பை வரவேற்பது, குண்டலினியை அழைப்பது, சிவனிடம் சரணடைவது. கிளம்புங்கள். குண்டலினி பயணம் ஆரம்பிக்கட்டும். சிவன் காத்திருக்கிறார். ஓம் நமச்சிவாய. சாந்தி.